பார்வையை மாற்றுங்கள். நம்முடைய வாழ்வில் நமது தவறான பார்வையில் பல நன்மைகளை இழந்திருக்கிறோம். எதையுமே சாதகமாக பாருங்கள், அது சாதிக்க வைக்கும். பாதகமான பார்வை மனதின் தைரியத்தை குலைத்து சோர்ந்து போகச் செய்யும். நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை தள்ளி போட வைக்கும். ஒரு கூட்டமே இது முடியாது, இது நடக்காது, வெற்றிக்கான வாய்ப்பில்லை என சொன்னாலும் அந்த சூழலிலும் அங்கே ஏதாயிலும் ஒரு சாதகமான வழி தெரிகிறதா என யோசியுங்கள். ஆம், நீங்களே சத்தம் இல்லாமல் சாதிக்க துவங்குவீர்கள். ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் ஒரு டம்ளர் தண்ணீரில் பாதி அளவு நிரப்பிவிட்டு ஒரு மாணவனை அழைத்தார். இந்த டம்ளரை பற்றி சொல்லு என சொன்னார். அவன் சொன்னான், இந்த டம்ளரில் தண்ணீரில் குறைவாயிருக்கிறது என்றார். மற்றொரு மாணவனை அழைத்து அதே கேள்வியை கேட்டார் ஆசிரியர். அவன் சொன்னான், இந்த டம்ளர் பாதி தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது என்றார். பிந்தியவன் சொன்ன பதில் நிறைவானது, முன்னவன் சொன்ன பதில் குறைவானது. நமது வாழ்வில் நன்மை நடக்க வேண்டுமானால், மற்றவர் வாழ்விலும் நம் மூலம் நல்லது நடக்க வேண்டுமானால் 3 காரியங்களை நாம் மனதில் வைக்க வேண்டும். 1, எப்போதும் சாதகமானவற்றையே யோசித்துக் கொண்டிருங்கள். நாம் விரும்பாதவற்றை குறித்து எந்த எண்ணத்தையும் நம் மனதை விட்டு அகற்றி அவைகள் என் வாழ்வில் நடக்காது என்ற சிந்தையை நாம் உறுதியாக பெற்றிருக்க வேண்டும். 2வதாக, அதை போன்றே சாதகமான நிறைவான செய்திகளையே நாம் நம்முடைய நாவால் உச்சரிக்க வேண்டும். பாதகமானதையோ குறைவுள்ள தகவல்களையோ நாம் நம்முடைய நாவால் உச்சரிக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். 3வதாக, மனதை குற்றப்படுத்தாத நற்காரியங்களை தொடர்ந்து செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறும் வித்தியாசத்தை நீங்கள் உணர்வதை மாத்திரமல்ல, உங்களை காண்கிறவர்களும் ஒரு மாற்றத்தை உங்களிலிருந்து பார்ப்பார்கள். அன்பர்களே, நல்ல மாற்றம் என்பது வெளியிலிருந்து உங்களிடத்தில் வருவதில்லை, அது உங்களுக்குள் இருக்கிறது. அது உங்கள் மனதில் உருவாக வேண்டும். உயர்ந்தவற்றை சிந்தியுங்கள், உயர்ந்த இடத்தில் நிற்பீர்கள். பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் இந்த உயர்ந்த பார்வைக்கான வார்த்தைகள் நிரம்ப உண்டு. உண்மையாய் பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பவர்களின் பார்வை நிச்சயம் மாறும். நீங்களும் முயற்சித்து பாருங்கள். உயர்ந்த எண்ணத்தையும் சாதகமான பார்வையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களுக்கு கொடுப்பதற்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.